ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குட்டி குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்து குடுக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. அந்த குழந்தைய அப்பப்போ வந்து கிள்ளிட்டு போறது, அந்த குழந்தைய அழ வைக்கிறது. மீண்டும் ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா, அந்த குழந்தைய அந்த அம்மாவ கொல்றதுக்கும், காலமெல்லாம் அவங்கள அடிமையா வச்சுன்னு இருக்கணும் ஒரு குரூப் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. இந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கும். வீட்ட விட்டு வெளிய போணும், வெளிய போய் எல்லா இடத்துலயும் பார்க்கணும். சின்ன குழந்தை வேற. அதனால அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆபத்து எல்லாம். ஆனா, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய பாதுகாப்பா பத்திரமா வச்சுன்னு இருப்பாங்க. அப்பப்போ இதுலயும் என்ன பண்ணுன்னு பார்த்தா, அந்த குழந்தை வெளிய போயிடும். அந்த குழந்தை வெளிய போகும்போது அப்ப 2 முதுகுலயே போட்டு தட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுரும். இந்த மாரி அமைதியா இருக்கணும்னு. அந்த குழந்தை இப்ப வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு இன்னும் அடம் பிடிக்குது. நான் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன், பாடம் படிக்க மாட்டேன். பள்ளிக்கூடம் போறதும், பாடம் படிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. நான் இப்படியே இருந்துட்டேன், என்னை விட்டுருன்றாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. அந்த குழந்தையால புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இல்ல. உங்ககிட்ட பணம் இருந்தாலும், நகை இருந்தாலும், சொத்துக்கள் உங்ககிட்ட எல்லா செல்வங்களும், சொந்தங்களும் எல்லாரும் கூடி இருந்தாலும் கூட, ஒரு நாள் அது உன்னை விட்டு பிரியும். உன்னை விட்டு கடைசி வரையிலும் பிரியாதது, உன் கூட எப்பவுமே வந்து உன்னை காப்பாத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி மட்டும்தான். அதனால நீ என்ன பண்ணு, படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆள் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு அப்பவும் புரியல. இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, வம்படியா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு வந்துர்றாங்க. இப்ப இந்த குழந்தை